வெளியூர் எஜுகேஷன் அகாடமி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் சான்றோர்கள் வளர்த்த தமிழ் பகுதி 5 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே 4 வீடியோக்கள் பதிவிட்டிருக்கோம். இது 5வது வீடியோ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப். முதலாவது நம்ம பார்க்கக்கூடியவர் குரு நமச்சிவாயர். கிபி 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இவர் வந்து திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர். இவருடைய இயற்பெயர் நமச்சிவாய மூர்த்திகள். சிதம்பர வெண்பா, அண்ணாமலை வெண்பா, பரம ரகசிய மாலை என்பவற்றை இவர் வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து குகை நமச்சிவாயருடைய மாணவர். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியவர் நிரம்ப அழகிய தேசிகர். கிபி 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். வேதாரண்யத்தில் பிறந்திருக்காரு. மதுரையில் வாழ்ந்திருக்காரு. அதிவீர ராம பாண்டியரும் வரதுங்க ராம பாண்டியரும் இவருடைய மாணாக்கர்கள். சேது புராணம், திருப்பரங்கிரி புராணம், குருஞான சம்பந்தர் மாலை இவர் இயற்றிய நூல்கள். திருவருட்பயனுக்கு உரையும் எழுதியிருக்கார் நிரம்ப அழகிய தேசிகர். அடுத்ததாக பார்க்கக்கூடியது திருக்குறுகை பெருமாள் கவிராயர். கிபி 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். ஆழ்வார் திருநகரியில் வேளாளர் மரபில் பிறந்தவர். சடையர் என்பது இவருடைய இயற்பெயர். மாறன் அகப்பொருள், மாறன் அலங்காரம், மாறன் பாப்பாவினம், மாறன் கிளவி மணிமாலை, திருப்பதி கோவை, நம்மாழ்வார் மும்மணி கோவை, குரு மகாத்மியம் இந்த நூல்களையெல்லாம் திருக்குறுகை பெருமாள் கவிராயர் எழுதியிருக்காரு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது அதிவீரராம பாண்டியர். இவரது காலம் 1564 முதல் 1610 வரை. மதுரையிலிருந்து அரசாண்ட பாண்டிய மன்னன் அழகர் பெருமாள் என்பது இவருடைய இயற்பெயர். நிரம்ப வழகிய தேசிகரின் மாணவர். வெற்றிவேற்கை நைடதம், திருக்குறுகை 18 அந்தாதி, திருக்கருவை வெண்பா அந்தாதி, திருக்கருவை கலித்துறை அந்தாதி, கூர்ம புராணம், லிங்க புராணம், மகா புராணம், காசிகாண்டம் இந்த நூல்களெல்லாம் இவர் வந்து எழுதியிருக்காரு. திருக்கருவை 18 அந்தாதி குட்டி திருவாசகம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. நைடதம் புலவர்களுக்கு ஔடதம் என புகழப்படுகிறது. நைடதம் காமச்சுவை மிகுந்த நூலாக இருப்பதாக இந்த அறிஞர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இவரது தமையனார் வரதுங்க பாண்டியன் பிரமோத்திர காண்டம் இயற்றியிருக்காரு. வடமொழியில் கொக்கோகர் எழுதிய கொக்கோகம் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு அதிவீரராம பாண்டியன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். நன்றி.